இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்துட்டு வந்த சண்டை முடிவுக்கு வந்தாச்சு. 2 பேரும் சமாதானமா போறதா முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன, ஐபிஎல் ஆரம்பிச்சிட வேண்டியதானே இப்படிங்கிறது தான் ரசிகர்களோட எண்ண ஓட்டமா இருக்கு. அதற்கான பணிகளையும் பிசிசிஐயும் ஐபிஎல் நிர்வாகமும் சேர்ந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதற்கட்டமா இதற்காக இந்திய அரசாங்கம் கூட ஒரு பேச்சுவார்த்தையும் அவங்க நடத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது நாங்க ஐபிஎல் போட்டியை ஆரம்பிக்கலாமா, ஒரு வாரத்துக்கு நாங்க ஒத்தி வச்சிருக்கோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை நாங்கள் போட்டியை தொடங்கணும். ஒருவேளை அப்படி தொடங்கணும்னா அதுக்காக நாங்கள் ஸ்கெடியூல் எல்லாத்தையுமே ரீஸ்கெடியூல் பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கான பாதுகாப்புகளை உங்களால் தர முடியுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த ஆலோசனையில் பேசினதா சொல்லப்படுது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டு வீரர்களோட பாதுகாப்பு கருதி அவங்க எல்லாரையுமே ஐபிஎல் ஸ்டாப் பண்ணதுமே அவங்கவுங்களோட ஊருக்கு அந்தந்த ஃப்ரான்ச்சைஸ் அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ ஐபிஎல் போட்டிகள் இந்த வாரமே தொடங்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதுனால எல்லாருமே திரும்பி வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த அழைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா பெரும்பாலான அணிகள் வெளிநாட்டு வீரர்களை நம்பி இருக்கிற சூழல் அப்படிங்கிறது தான் ஐபிஎல்ல இருக்கு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய டீமுக்கு ஓப்பனர் ஆகட்டும் இல்லை அந்த டீமோட கீ பவுலர் ஆகட்டும் வெளிநாட்டு வீரர்களாக தான் இருக்காங்க. அதுவும் ஆஸ்திரேலியாவிலிருந்து மட்டும் 15 வீரர்கள் இந்த ஐபிஎல்ல மிக முக்கிய அங்கமாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இருந்தால் தான் அந்த அணிகள் அவங்க சார்ந்த அணிகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பெங்களூரு அணியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவங்க தான் புள்ளிப்பட்டியலில் ஆக்கிரமிச்சு முதல் இடத்துல இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த முறை ஈசாலா கப் நமதேவை சாத்தியமாக்கிடுவாங்களோ அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது. அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஜாஸ் ஹெசல்வுட். அவர் ஒரு இன்ஜுரி காரணமாக கடந்த சில போட்டிகளாக விளையாடாமல் இருக்காரு அப்படிங்கிறது அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு 1 வீக் கேப் அப்படிங்கிறது அவர் ரெக்கவரி ஆகிறதுக்கான பீரியடாக இருக்கும் அப்படிங்கிறது ஆர்சிபி ரசிகர்களோட எண்ண ஓட்டமாக இருக்குது. ஸோ அவர் மறுபடியும் அணிக்கு வராரு அப்படின்னா அது ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷர் ரோலை ஆர்சிபிக்காக பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிம் டேவிட். ஸோ இவருமே இப்போ ஊருக்கு போயிருக்காரு. இவரும் ஆர்சிபி அணிக்கு வந்தால் அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு அணிக்குமே அவங்க அணியோட சார்ந்த வீரர்கள் வெளிநாட்டு வீரர்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரமே இந்தியாவுக்கு திரும்பி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி வீரர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்திய அரசாங்கமும் ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஐபிஎல் போட்டிகளுக்கான அந்த மறு அட்டவணை அப்படிங்கிறது முதல்ல வெளியிடப்படும். ஏன்னா போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாநிலங்களில் நடத்த வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ரீஸ்கெடியூல் பண்ணி அதுக்கப்புறமா தான் போட்டிகளை நடத்த முடியும். குறிப்பாக இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வடக்கில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லையோர மாநிலங்கள் அப்படிங்கும்போது அங்கே தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால நம்ம ஏன் எல்லா போட்டிகளையுமே தென் மாநிலங்களுக்கு மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனையிலையுமே பிசிசிஐயும் ஐபிஎல் நிர்வாகமும் சேர்ந்து ஈடுபட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை அப்படி ஒரு மாற்றம் நிகழுதுன்னா நிறைய போட்டிகள் நம்மளோட சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெங்களூரில், அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேரளா மைதானங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலுமே திட்டமிட்டபடி ஒரு வாரத்துக்கு அப்புறமா எப்படியாவது ஐபிஎல் போட்டிகளை நடத்தியே தீரணும் அப்படிங்கிற முனைப்பில் ஐபிஎல் நிர்வாகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.